பாலைவனத்தில் ஒருவன் பயணித்துக் கொண்டிருந்தான். அவன் கொண்டு வந்த தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. தீர்ந்து விட்ட பிறகு தாகவிடா ஏற்படுகிறது. அங்கும் இங்கும் அங்கலாய்க்கிறான். நடக்கவே முடியவில்லை. தண்ணீர் இல்லாமல் தட்டு தடுமாறி ஒரு அடி எடுத்து வைத்தால் நம் உயிர் போய்விடுமே என்று கவலையோடு கண்ணீரோடு கம்பலோடு இருக்கிறான். அங்கலாய்க்கிறான், அழுது புலம்புகிறான். ஆனால் இறைவா, என்ன செய்வது என்றே புரியவில்லையே என்று பரிதவிக்கிறான். சுற்றுமுற்றும் பார்க்கிறான். ஒரு தொலைவில் ஒரு குடிசை இருக்கிறது. சற்றும் சலனமில்லாமல் சுதாரித்து கொண்டு எப்படியாவது தட்டு தடுமாறி அந்த குடிசைக்குள் போகிறான். அங்கே கையினால் அடிக்கக்கூடிய பம்ப் இருக்கிறது. அங்கே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீரை, ஜக்கில் இருக்கும் தண்ணீரை பம்பில் ஊற்றினால் பம்பு இயங்கும். நீங்கள் அடித்தால் தண்ணீர் வரும். தண்ணீரை பருகிவிட்டு நீங்கள் அடுத்தவருக்கு இந்த ஜக்கை தண்ணீரை அப்படியே வைக்கவும். அடுத்தவர் பின் வந்து அந்த பம்பை இயக்கி தண்ணீர் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பயனாளியோ பார்க்கிறான், இது துருபிடித்து இருக்கிறது. இந்த பம்பு இயங்குமோ இயங்காதோ, ஆனால் தண்ணீர் ஊற்றினால் வீணாக போய்விட்டால் நம் தாகத்தை தீர்க்க முடியாது, நாம் இறந்து போய்விடுமோ என்று பதறினான், பரிதவித்தான். இருந்தாலும் உள்ளுர மனம் நினைத்தது, அடுத்தவருக்கு உதவி செய்யவே இது போன்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் சுயநலத்திற்காக பின்பு வருபவர்கள் தண்ணீர் இல்லாமல் பரிதவிப்பார்களே என்று உணர்ந்தான், அறிந்தான். தண்ணீரை ஊற்றினான், அடித்தான். பம்பின் தண்ணீர் பிச்சு கொண்டு வந்தது. அதை பருகினான், உளமகந்தான், பூரிப்படைந்தான். தன்னை தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஜக்கில் பிடித்து தண்ணீரை முகர்ந்து அந்த பம்பின் மேல் வைத்து விட்டு அங்கிருந்து நகர்ந்து வந்தான். அன்பு நண்பர்களே, இந்த கதையின் கூற்று என்னவென்றால், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகிவிடும் என்பது கதையின் கூற்றாக சொல்லி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.